10 மாதங்களில் 2.5 லட்சம் வாகனங்கள் இறக்குமதி ரூபாய் 63,000 கோடி வரி வருமானம் கிடைத்துள்ளதாக சுங்கம் அறிக்கை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. நடப்பாண்டின் முதல் 10 மாதங்களில் 2 லட்சம் வரையான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனூடாக 63,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சுங்க திணைக்களத்தினால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் மாத்திரம் வாகன இறக்குமதிக்காக 1.2 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடப்படுகிற முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. எனவே அதிலும் முக்கியமாக 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவு செய்யப்பட்டுள்ளதோடு வாகன இறக்குமதிக்காக அதிக நிதி கடந்த செப்டம்பர் மாதமே செலவிடப்பட்டுள்ளதாக புதிய தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. வாகன இறக்குமதிக்காக கடந்த செப்டம்பர் மாதத்திலேயே அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதோடு கடந்த செப்டம்பர் மாதம் வாகன இறக்குமதிக்காக 286 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வாகன இறக்குமதி செலவில் தனியார் வாகனங்கள் மற்றும் வர்த்தக பயன்பாட்டுக்கான வாகனங்களின் இறக்குமதிக்கு சென்ற செலவும் உள்ளடங்குவதாக தரவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் தரவு அறிக்கைகளுக்கு அமைய ஏப்ரல் மாதத்தில் வாகன இறக்குமதிக்காக 134 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளதோடு மே மாதத்தில் 118 மில்லியன் ரூபாய் வாகன இறக்குமதிக்காக செலவிடப்பட்டுள்ளது. அதேபோன்று ஜூன் மாதத்தில் இலங்கைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக 163 மில்லியன் டாலரும் ஜூலை மாதத்துக்கான வாகன இறக்குமதிக்காக 193 மில்லியன் டாலர் நிதியும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கமைய ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையான காலப்பகுதிக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக இலங்கை 249 மில்லியன் டாலர் நிதி செலவு செய்யப்பட்டுள்ளதற்குமே ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையான காலப்பகுதிக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக 61 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி செலவு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வாகன இறக்குமதிக்கான தடையை நீக்கிய சந்தர்ப்பத்தில் 1.2 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய எதிர்பார்த்திருந்தாலும் 1.5 பில்லியன் நிதி எல்லைக்கு அப்பால் வாகன இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அதுக்கமைய இந்த வருட இறுதி 4 மாதங்களில் 582 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாகனம் இறக்குமதி செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரச வருமானம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிகரிப்பதற்கு வாகன இறக்குமதியில் கிடைத்த வருமானம் பிரதான காரணமாக அமைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் அறிவித்திருந்தது. இதற்கிடையில் 5 வருடங்களுக்கு முன்பு எழுந்திருந்த வாகன கேள்வி நிலையை பூர்ணப்படுத்தியதும் வாகனங்களுக்கான கேள்வி நிலை சாதாரண நிலைமையை அடையும் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியிருந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாக அமைகிறது. இதே நேரம் 2025 செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு எதிர்பார்க்கப்பட்ட இலக்கில் 117% பூர்த்தி செய்ய கிடைத்திருப்பதாக இலங்கை சுங்கத்தின் அதிகாரிகள் பாராளுமன்ற வழிவுகள் பற்றிய குழுவில் தெரிவித்திருக்கிறார்கள். 2025 செப்டம்பர் 30ஆம் தேதியில் இலங்கை சுங்கத்தில் எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் 1485 பில்லியன் ரூபாய் என்றும் 1737 பில்லியன் ரூபாவை வருமானமாக முடிந்திருப்பதாகவும் அதிகாரிகள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற வழிகள் பற்றிய குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பசநாயக்கவின் தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போது இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் இலங்கை சுங்கத்தின் வருமானம் கணிசமான அளவு அதிகரிப்பதாகவும் அதிகாரிகள் குழுவில் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இதுக்கமைய 2025 அக்டோபர் 14ஆம் தேதி ஆகும்போது வாகன இறக்குமதியால் அதிக வருமானமாக 587.11 பில்லியன் ரூபாய் கிடைத்திருப்பதாகவும் இது ஒட்டுமொத்த வருமானத்தில் 37% என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதன்படி கடந்த அக்டோபர் 14ஆம் தேதியுடன் 55,447 கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இதனூடாக 472.26 பில்லியன் ரூபாய் சுங்கவரி வருமானம் கிடைத்திருக்கிறது. 733 சரக்கு போக்குவரத்து வாகனங்களின் இறக்குமதியின் மூலம் 48.67 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கிறது. 1,42,524 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 15,035 முச்சக்கர வண்டிகளின் இறக்குமதியின் ஊடாக முறையே 30.3 பில்லியன் ரூபாய் மற்றும் 15.1 பில்லியன் ரூபாய் 1,679 பொது போக்குவரத்து பஸ் மற்றும் வேன் ரக வாகன இறக்குமதியினூடாக 12.66 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாகவும் இவ்வாறு பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதான தகவலாக இதனை நாம் இவ்வாறு அவதானிக்கின்றோம்.